நமஸ்காரம், சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. இப்போ நம்ம டிவோட்டீஸோட இன்னைக்கு மார்னிங் நம்ம சென்னையிலேருந்து புறப்பட்டோம். இப்போது அலகாபாத் வந்து ரீச் ஆகிட்டு இன்னைக்கு திரிவேணி சங்கமமோட தரிசனம். ஸோ இவங்க தான் நம்மளோட டிவோட்டீஸ். ஸோ பெருமாளோட அழைப்பில் இன்னைக்கு எல்லாருமே திரிவேணி சங்கமமில் சப்ரோக்ஷனம் பண்ணிவிட்டு கங்கா யமுனா சரஸ்வதியோட திவ்ய தரிசனம் பண்ணிவிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஸோ நானும் ஹலோ நமஸ்காரம். ஸோ இதே போல் திரும்ப திரும்ப இந்த ஒரு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிற ஒவ்வொரு வாட்டியும் என்னோட இதே தான் நமஸ்காரம். இவங்க எல்லாருக்குமே என்னோட என்ன சொல்றது, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஓகே, ஸோ எங்களோட கூட சேர்ந்து நீங்களும் சங்கமம்ல தரிசனம் பண்ணலாம். ஸோ இதே சியர்ஃபுல் நோட்டோட எங்களோட இந்த நெக்ஸ்ட் 3 days ட்ரிப் இதே போல இருக்கும்ன்றது என்னோட எதிர்பார்ப்பு. அதே போல இருக்கும். பெருமாளோட ஆசீர்வாதம், எங்களோட பிரார்த்தனையும் அதிகம். இது ஆக்சுவலி நம்ம வந்து அலகாபாத் வந்துட்டோம் அப்படின்னா திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி 3மே சங்கமம் ஆகக்கூடிய இடம். இதில் வந்து கங்கையும் யமுனையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் சரஸ்வதி வந்து இன்விசிபிள், அதாவது கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் தண்ணிக்குள்ளேயே, அதாவது கங்கா யமுனாக்கு கீழேயே உள்ளுக்குள்ளே போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சங்கமம் இது வந்து ஆக்ராலேருந்து, அதாவது இந்த சைட்லேருந்து வர்றது யமுனா, கங்கா வந்து காஷிலேருந்து வரும், வாரணாசிலேருந்து வரக்கூடியது கங்கா. ஸோ ரெண்டு டைரக்ஷன் இருக்கும். தண்ணியோட கலர் நீங்கள் பார்க்கலாம். இந்த சைடு ஒரு மாதிரி அழுக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த சைடு கிரே கலர் சிமெண்ட்டில் இப்போ தெரியுதுங்களா, அந்த பார்ட்டுக்கு அந்த சைடு வந்து கிரே கலர். இங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே நல்ல சந்தன கலரில் இருக்கும் அந்த சைடு. கிட்ட போக போக தெரியும். நான் வேணால் ஜூம் பண்ணுறேன். ஸோ 2 லேயர். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த போட்டோட இதுலேருந்து. இங்கே இந்த மாதிரி நம்ம வந்து ரிவரோட தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பாட் இருக்கும். அந்த ஸ்பாட் வந்து பித்ருக்களுக்கு நம்ம இது செய்யறதானாலும் பண்ணலாம், மற்றபடி வெறும் சம்பிரோக்ஷனம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ அது ஒரு நம்மளோட சாய்ஸ் தான். எல்லாருமே அங்கே கும்பலாக தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே நின்று நம்ம பித்ருக்களுக்கு அந்த இது செய்வாங்க, அது செய்யலாம். அதுக்கப்புறமா இந்த இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நேராக ஹனுமானோட டெம்பிள் அவர் பார்ப்போம். அப்புறமா சக்தி பீட்டம் ஒன்று இருக்குது இங்கே, அம்பாலோட விரல் விழுந்த இடம். ஸோ இது 3ம் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம நேராக வாரணாசிக்கு இன்னைக்கு போயிடுவோம். ஈவினிங் வாரணாசியில் கங்கா ஹாரதி இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிடுவோம். திரிவேணி சங்கமம்ல வந்து இங்கே ஒரு ஃபோர்ட் நம்ம பார்ப்போம். இந்த ஃபோர்ட் வந்து அசோக சாம்ராஜரோட ஃபோர்ட். இங்கே தான் சீதா தேவி தர்மராஜருக்காக அந்த மரத்தின் கீழே நின்று அந்த இது கொடுத்துருப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, பித்ரு காரியம் அது வந்து பண்ணுறது அங்கே அந்த மரத்து கீழே பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த மரம் வந்து காஞ்சியும் போகாது, ப்ளஸ் கீழேயும் விழுந்தது, உதிர்ந்து கீழே விழும் இல்லைங்களா, அந்த மாதிரி விழுந்தது இல்லையா. எப்போவுமே அந்த மாதிரி பசுமையாகவே இருக்கக்கூடிய அந்த மரம், அந்த நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த நேராக இந்த மரம் வந்து அந்த மரம் அது வந்து எப்பவுமே அப்படிதான் இருக்கும் பசுமையா. இது ஃபோர்ட்டுக்குள்ள இப்போ கரண்டா இந்த ஃபோர்ட் வந்து ஒரு டிஃபென்ஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. இந்த ஃபோர்ட்டுக்குள்ள ஒரு 44 விஷ்ணு கோவில்கள் இருக்கு உள்ள. இங்க என்னன்னா, பத்ரிநாத்ல எப்படி நம்ம வந்து தலைபாகம் விஷ்ணுவோட ஒரு ஃபுல் வியூ சொல்லுவாங்க, பத்ரியில தலையும், இது வந்து வாய், காஷி வந்து நாபி, அதாவது தொப்புள், அதுக்கப்புறம் பாதம் வந்து கயா. ஸோ இந்த மாதிரி விஷ்ணுவோட ரூபமா இந்த 4 ஸ்பாட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து கங்கா யமுனா சரஸ்வதி 3 பேரையும் சம்பிரோக்ஷனம் பண்ணி தீர்த்தம் வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சுக்கிட்டோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு கொஞ்சம் அப்படியே அந்த ஃபீல், அந்த வைப் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் நம்ம போயிட்டு இருக்கோம். நல்ல வெயில். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம், அது என்னன்னு கேட்டோம். அவர் லோக்கலைட் அவர் சொல்றாரு, இந்த ஜெண்டா, அதாவது இந்த மூங்கில் கொம்பு மேலே ஒரு சிகப்பு கொடி வந்து கட்டி 3 முறையும் 5 முறையும் தண்ணியில் அலசி அதுக்கப்புறமா கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு சாத்துவாங்களாம். ஸோ இது வந்து எப்போவுமே ஆஞ்சநேயருக்கு சாத்தக்கூடிய அந்த கொடியை இந்த மாதிரி ஐதீகம் பண்ணி தான்
கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மேலா கும்பமேளா 2025 நடக்க போகுது. ரொம்ப அப்போல்லாம் நம்ம வந்து எள்ளு போட்டு எள்ளு எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருக்கும். நல்லது, நம்ம வந்து 2024 யாராவது பிளான் பண்ணுறீங்கன்னா 24 பிளான் பண்ணுங்க. 25லாம் நம்ம வந்தோம்னா அந்த மந்த் ஸ்பெசிஃபிக் அந்த கும்பமேளா மந்த்துக்கு வந்து ரொம்ப ஹெவியாக பீக் சீசன், அது க்ரௌடு பயங்கரமாக இருக்கும். உள்ளே நம்ம வர்றதும் ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து திரிவேணி சங்கமம் முடிச்சதுக்கப்புறம் ஆலோபீட் தேவின்னு சொல்லிட்டு சக்தி பீட்டம். இங்கே தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, விரல் விழுந்த இடம்னு சொல்லிட்டு அம்பாலோட விரல். உள்ளுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு மூர்த்தியோ இல்லை ஒரு கர்ப்பகிரகம் அப்படிலாம் இருக்காது. ஒரு பெரிய துளசி மாடம் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்கொயராக. அங்கே தான் விரல் விழுந்த இடம். அந்த தீர்த்தம் எடுத்து கொடுப்பாங்க, அதுதான் நமக்கு பிரசாதம். இது welcomes you all.